பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராமதி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் வசனம் 1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே அவர்களுக்கு தண்ணீர் குடிக்க இல்லாதிருந்தது என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த நாட்களில் தேவன் அவர்களுக்கு மன்னாவினால் போஷித்தார். மன்னாவினால் போஷித்த பிறகு அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. என்னெல்லாம் அவர்களுக்கு தேவைப்பட்டதோ அவர்கள் மோசேத்தில் கேட்பாங்க, மோசே தேவனிடத்தில் கேட்பார். ஆகவே இதுதான் ஒரு வழிமுறையாக இருந்தது. ஜனங்கள் நேரடியாக தேவனிடத்தில் கேட்பது என்பது குறைவானது தான். ஆனால் இங்கே மோசையிட கேட்குறாங்க. மோசே அவர்களுக்கு மன்னாவை வாங்கி கொடுத்தார். அதே போல் இப்போ தண்ணீர் கேட்குறாங்க. தண்ணீர் இல்லாதிருந்த பொழுது இவர்கள் மோசே இடத்துல கேட்டு காத்திருக்க விரும்பலை. மோசையிட கேட்ட உடனே கேட்கும் பொழுதே தண்ணீர் இல்லை என்ற குற்றச்சாட்டோடு கூட கேட்குறாங்க. விண்ணப்பம் என்பது குற்றச்சாட்டு அல்ல. விண்ணப்பம் என்பது கேட்பது, தயவு பண்ணுவது. விண்ணப்பம் ஒரு ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போகிறோன்னா விண்ணப்ப படிவம் போடுவோம். அந்த விண்ணப்பம்னா ரெக்வஸ்ட் லெட்டர். அது எனக்கு இந்த கம்பெனியில் வேலை இருக்குதா, கிடைக்குமா, விண்ணப்பம், பெட்டிஷன். ஒரு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் நம்ம ஒரு மனு கொடுக்குறோன்னு சொன்னால் அது ஒரு பெட்டிஷன் தான், அது ரெக்வஸ்ட். அது ஆனால் இந்த ஜனங்களோ தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணாமல், வேண்டுதல் பண்ணாமல், மோசைக்கிட்ட காரியங்களை சரியாக சொல்லாமல், வசனம் 2 பார்க்குறோம், மோசையோட வாதாடி என்று பார்க்குறோம். மோசையோட கூட வாதாடுறாங்க. அவங்க மோசையோட கூட ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ஆர்குமெண்ட்னு சொன்னால், எங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறதே, ஏன் எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி மோசையிட்ட போய் கேட்குறாங்க. மோசே ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கிறார். அவரால் தண்ணீர் கொடுக்க முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனால் தங்களுடைய குறைகளை மோசை இடத்துல சொல்லாமல், குறைகளாக சொல்லாமல் அவரை ப்ளேம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் தண்ணி எங்களுக்கு குடிக்கல, எங்களுக்கு தண்ணி எங்கே போச்சு, அவர் ஏதோ தண்ணி பிளான் பண்ணி கொடுக்காத மாதிரியும் அல்லது தண்ணியெல்லாம் மறைச்சி வச்சிட்ட மாதிரியும் அவரோடு கூட வாதாடுகிறார்கள், சண்டை போடுறாங்க. ஏன் தண்ணி இல்லை என்று சொல்லி அவரிடத்தில் கேட்குறாங்க. நம் தேவனிடத்தில் கேட்பது எல்லாமே விண்ணப்பம் தானே ஒழிய நம்முடைய வாதாடுதல் அல்ல. ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. நான் இந்த போராட்டத்திற்கு எனக்கு உதவி செய்யுங்க. பண தேவைகள் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க. நான் வியாதியாக இருக்கிறேன், சுகம் கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க, ஆபத்தில் உதவி செய்யுங்க, பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுவது, கேட்பது, பரிந்து கேட்பது, பரிந்து பேசுவது. ஆகவே இவர்கள் அதை விட்டு வாதாட ஆரம்பிக்கிறார்கள். வாதாட ஆரம்பித்தோன்னே மோசே சொல்கிறாரு, நீங்கள் ஏன் வாதாடுகிறீர்கள், என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், ஏன் தேவனை பரீட்சை பார்க்குறீர்கள் என்று கேட்குறார். ஏன் பரீட்சை பார்க்குறீங்க, தேவனை ஏன் டெஸ்ட் பண்ணுறீங்க, என் கூட வாதாடுறதுக்கு என்ன இருக்குது, என்கிட்ட வாதாட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, ஏன் தேவனை பரீட்சை பார்க்குறீர்கள், ஏன் தேவனை நீங்கள் பரீட்சை ஏன் அவர் டெஸ்ட் பண்ணுறீங்க, அவர் கேட்டால் கொடுக்குற தேவன், மாறாக அவரை பரீட்சை பார்க்குறீர்களே ஏன் என்று சொல்லி அவன் கடிந்து கொள்கிறதை பார்க்குறோம். மோசே இங்கே கடிந்து கொள்கிறார். ஏன் நீங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறீங்க, ஏன் தேவனை பரீட்சை பார்க்குறீங்க, ஏன் தேவனை கோவப்படுத்துகிறீங்க என்று சொல்லி மோசே ஜனங்களை கடிந்து கொள்கிறார். மோசே ஜனங்களை கடிந்து கொண்ட நிமித்தமாய் அவர்கள் மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்க ஆரம்பித்த காரியமே தவறு, ஆரம்பித்ததே தவறு. மோசையிட்ட விண்ணப்பமாக கேட்காமல் அவர்கள் வாதாடினார்கள், குறை சொன்னார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இப்போது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஏன் எங்களை கொண்டு வந்தீங்க, எகிப்தில் எங்களை ஏன் கொண்டு வர வேண்டும், எங்களை கொண்டு வந்த நோக்கம் என்ன, எங்களை கொண்டு வந்த அவசியம் என்ன, அங்கேயே நாங்கள் நல்லா இருந்திருப்போமே, அங்கேயே எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிது, இங்கே ஒன்றும் கிடைக்கல, வனாந்திரம் மடிச்சு போகிறோமே என்று சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அநேக ஜனங்கள் இப்படி தான், தேவன் சில நன்மையெல்லாம் விட்டுருவாங்க, தேவனத்தை பெற்றுக்கொண்ட நன்மைகள்லாம் மறந்துடுவாங்க. திடீர்னு ஒரு காரியம் கிடைக்கலன்னு சொன்ன உடனே தேவனை பார்த்து முறுமுறுப்பார்கள், தேவ ஊழியக்காரனை பார்த்து முறுமுறுப்பாங்க. கிடைக்கல என்று சொல்லி அவர்கள் சோர்ந்து போவார்கள். இங்கே அவர்கள் எதைத்தான் செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், வாதாடினார்கள், மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள், விரோதம் பண்ணினார்கள். ஆகவே இவர்கள் ஏன் வாதாடுறீங்க என்று கேட்டார். தேவனை பரீட்சை பார்த்தார்கள், கடைசியாக முறுமுறுக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே இதற்கு முதல் அதிகாரத்தான் பார்க்குறோம். மன்னாவை கொடுத்தார், இப்பொழுது தண்ணீர் இல்லை என்றுடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். இது ஒரு நன்றி இல்லாத ஒரு குணத்தை குறிக்கிறது. நன்றி கெட்ட ஒரு
குணத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு எதை செய்திருந்தாலும், எதை அவர் செய்ய தாமதித்தாலும் கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஏற்கனவே செய்தவர்களை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவரிடத்தில் நாம் வாதாடுவதற்காகவோ குறை சொல்வதற்காகவோ நாம் இல்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனிடத்தில் கேட்கிற பொழுது கர்த்தர் கொடுப்பார். மாறாக முறுமுறுப்பதும் பரீட்சை பார்ப்பதும் தேவனுக்கு பிரியமல்லாத காரியம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு விரோதமாக நாங்கள் முறுமுறுக்காதபடி, வாதாடாதபடி, பரீட்சை பார்க்காதபடி இருக்க உதவி செய்யுங்க. உடைய கரத்தை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.